எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருவாய்மொழியில் கோவில் திருவாய்மொழி பகுதியில் 8வது நூறில் 10வது பதிகத்தில் 3வது பாட்டு, 4வது பாட்டு, 10வது பதிகத்தில் 4வது பாட்டு சொல்கிறேன், கேட்டுக்கோ. இங்கே திரிந்தோர்க்கு இழுக்குற்றன். இந்த வரியை நம்ம இந்த வரி, இந்த முதல் இது கடைமாற்றுன்னு பேர். இலக்கணத்தில் பாடல்கள் அது உண்டு. அதாவது கடைசியில் வர வேண்டிய ஒரு வரியை முதல்ல போட்டுருவது. அந்த வரியை எடுத்து கடைசியில் போட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட பகுதியை எடுத்து கடைசியில் போட்டிங்கன்னா அதுக்கு சரியான அர்த்தம் கிடைக்கும். அது மாதிரி இது கடைமாற்றுன்னு பேர். இலக்கணத்தில் இது மாதிரி பேர் அதுக்கு, தமிழ் இலக்கணத்தில். இந்த கடைமாற்றம் இங்கே யூஸ் பண்ணியிருக்கார் நம்மாழ்வார். இங்கே திரிந்தோர்க்கு இழுக்குற்றன். இங்கே திரிந்தோர்க்கு இழுக்குற்றன், அதை அப்படியே வச்சுருங்க. இதை அப்புறம் நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம், கடைசியில் பார்க்கலாம். இருமாநிலம் உண்டுமிழ்ந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண் என் அம்மான் பொங்கேழ் புகழ்கள் வாயவாய் வாயவாய் புலன்கொள் வடிவமென் என் மனத்தாய். புலன்கொள் வடிவ என் மனத்தாய். அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோ வருளிலே இங்கே தெரிந்தோர்க்கு இழுக்குற்றதன் அப்படின்னு வரணும் அந்த பாட்டு. அப்படி வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே தெரிந்தோர்க்கு இழுக்குற்றதன் இருமாநில முன்னுண்டு முடிந்த செங்கோலத்த பவளவாய் செந்தாமரை கண்ணென்னம்மான் பொங்கேழ் புகழ் வாயவாய் புலன்கொள் வடிவன் மனத்தாய். அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோர் வருளே. அது இது மாதிரி பாட்டு. அர்த்தத்தை பார்ப்போம். இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இருன்னா இந்த இடத்துல ரெண்டுன்னு அர்த்தம் கிடையாது, விசாலமானன்னு அர்த்தம், விரிந்தன்னு அர்த்தம். விரிந்தன்றதுக்கு இருன்னு ஒரு பேர் இருக்கு. இரு விரிந்த. மான்னா பெரிய. நிலம் இந்த பூமி. முன்னொரு காலத்தில். இருமாநிலம் முன்னொரு காலத்தில் பார்த்தோம் இல்லையா? உண்டுன்னா முழுங்கி உமிழ்ந்தாய். பூமியை விழுங்கி பிரளயத்தப்ப பூமியை முழுங்கிட்டு மறுபடியும் பிரளயம் முடிஞ்ச பிறகு பூமியை உமிழ்ந்து அதில் உயிர் தாவரங்களை எல்லாம் வர வச்சார் இல்லையா? அதான் உயிர் தாவரம், தண்ணீர், நெருப்பு என அனைத்தையும் மீண்டும் உருவாக்கி காத்தவன். அதுதான் இந்த இடத்துல இருமாநிலம் உமிழ்ந்த அப்படின்றது, அந்த உமிழ்ந்தவன் அப்படின்றது சொல்றார். செங்கோலத்தைன்னா செங்கோல் கிடையாது இந்த இடத்துல. செங்கோல அத்தை. செங்குனா சிகப்பான, செழுமையான, சிகப்பான அர்த்தம். கோலன்னா உருவத்தை. செங்கோல அத்தகைய உருவத்தை உடைய, சிறப்பான கோல உருவத்தை, அழகான கோலத்தை உடைய, அத்தகைய உருவத்தை உடைய பவளம் போன்ற பவளவாய்ன்றது பவளம் போன்ற வாயையும், சிகப்பு தாமரை செந்தாமரை கண் என் அம்மான். இந்த அப்படி எடுத்துக்கணும். செந்தாமரை கண்ணுன்றது சிவப்பான செழுமையான கோல். செந்தாமரை கண்ணுன்றது கண்கள் தாமரை போன்ற, சிகப்பு தாமரை போன்ற கண்களை உடைய எம்மான், எங்கள் தலைவன் எம்மான். பொங்கேழ் புகழ்கள். பொங்கேன்றது பொங்குன்றது பொங்கி, ஏன்றது எழுந்து. பொங்கேன்னா பொங்கி எழுந்து, பொங்கி மேல் நோக்கி எழுந்து அப்படி எடுத்துக்கணும். இதுல இந்த இடத்துல பொங்கி எழுந்துன்னா பால் பொங்குறது இல்லை, அது மாதிரி பொங்கேழ் புகழ்கள். இப்போ இந்த பெருமாளோட புகழ் அந்த மாதிரி பொங்கேழ் புகழாக இருக்கான். அது பாட்டுக்கு தானாக பொங்கிட்டு எழுந்துக்கிறதா, மேலே வரதான். பாலை நீங்கள் அடுப்பு அணைக்காத பாலை பொங்குறதை தடுக்க முடியாது, தானாக வெளியே வரும்.
அது மாதிரி இந்த புகழ் வந்து தானா மேல் நோக்கி வந்து வெளியால வரதான். பொங்கேழ் புகழ்கள் புகழ்கள் பொங்கேழ் புகழ்கள் மேல் நோக்கி எழுந்துகின்ற அந்த புகழ்கள் அடுத்து என்ன போடுது? வாயவாய் வாயவாய் சொல்லும்னா, வாயவாய் சொல்லும் புகழ்கள்ன்றது வாயவாய் சொல்லும் இந்த புகழ்களை பொங்கேழ் வாயவாய் சொல்லும் புகழ்கள். பொங்கி எழுகின்ற வாயவாய் சொல்லும் புகழ்னா வாயவாய்ன்றது புலன்கொள்ளும்னு அர்த்தம். வாயவாய் புலன்கொள்ளும்ன்றது எதிர்பார்ப்பவர்களின் புலன்கள் அனைத்தையும் கொள்ளை கொள்ளும்னு அர்த்தம். வாயவாய்ன்றது எதிர்பார்ப்பவர்கள் இந்த இடத்துல அர்த்தம். வாயவாய் கொல்லும், வாயவாய் புகழ் கொள்ளும், புலன்கொள்ளும், வாயவாய் புலன்கொள்ளும். எதிர்பார்ப்பவர்களுடைய எதில் பார்த்துட்டு இருக்காளே அவளை அடைய புலன்கள் அனைத்தையும் கொள்ளும். வாயவாய் புலன்கொள்ளும் வடிவன் மனத்தாய். புலன்கொள்ளும் வடிவன் மனத்தாய்னா அந்த மாதிரி உருவத்தோட என் மனசுல இருக்கவனே, இதில் இருக்கிறவங்களை பார்த்த உடனே அப்படியே மனசை கொள்ற உருவத்தை உடைய என் மனசுலயே இருப்பவனே அப்படின்னு என் மனத்தாய். அங்கே மலர்கள்னா அங்கே தான். அது ஏன்றது வந்து ஆகு பெயருது. அது வந்து அர்த்தம் ஒன்றும் கிடையாது. பாட்டுக்காக அந்த இடத்துல அங்கே சேர்த்துருக்காரு. அங்கு அந்த உருவத்துக்கு நிகரான மலர்கள் கொண்டு. அங்கே மலர்கள்னா அந்த உருவத்துக்கு நிகரான மலர்கள். அங்கே மலர்கள் கையவாய் அங்கே மலர்கள் கையவாய். அங்கே மலர்கள் கையவாய்னா அந்த அந்த உருவத்துக்கு நிகரான மலர்களை கொண்டு கையாலும் வாயாலும் ஈசனை அடியார்களை வழிபட்டோம். ஈசனை புகழும் அடியார்களை வழிபட்டோம் அப்படி எடுத்துக்கணும். புகழ் புகழ் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோர். அதான் வழிபட்டோர்ன்றது கையவாய் வழிபட்டோர்ன்றது அவர் அந்த அடியார்களை வந்து வழிபட்டவ அதாவது பெருமாளோட அடியார்களை வழிபட்டவர்களுக்கு கையால் வழிபட்டோர். ஓட அவர்கள் வழியில், ஓடன்றது அவர்கள் வழியில் வழிபட்டு ஓட அருளிலேன்னா அவன் அருளினால் இங்கே அவன் அருளினால் வழிபட்டு ஓட அருளினாயே அவன் அருளினால் வந்துருச்சு இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துங்க. இங்கே திரிந்தே கிழக்கு உற்றல் அதை சேர்த்துங்க. அதை இந்த இடத்துல சேர்த்துக்கினா இங்கே அருளினாயே இங்கே அப்படிப்பட்டவங்களுக்கு இங்கே தங்கி இருந்து தொண்டு செய்வதில் தவறு என்ன? அங்க வரவங்களுக்கு அருள் செய்யறாயே இங்கேயே தங்கி இருந்து தொண்டு செய்யறதுல தவறு என்ன இருக்கு? அப்படி அதான் இங்கே தெரிந்தோருக்கு இழுக்குற்றதன். இங்கே தெரிந்தவங்களுக்கு இழுக்கு என்ன இருக்கு? அங்க வந்து செய்யறா அவள் நீ இப்ப மெச்சரை எல்லாம் பண்ற, இங்கேயே தங்கி இருந்து சர்வீஸ் பண்றாலே அவளுக்கு தப்பு, அவள் மேல தப்பு என்ன இருக்கு அப்படின்றாரு நம்மாழ்வார். அருமையான பாட்டு. பழைய காலத்தை கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் உலகை உண்டு உமிழ்ந்து செழிப்பான உருவத்தை உடைய சிவந்த வாயும் தாமரை போன்ற கண்களையும் உடைய என் தலைவன் பொங்கி எழும் புகழை வாய்க்கு வாய் சொல்லி கொண்டு இருக்கும் எண்ணத்தை வாய்க்கு வாய் சொல்லி கொண்டிருக்கும் எண்ணத்தை கொண்டவரும் எண்ணத்தை கொள்ளை கொண்டவருக்கு நிகரான தாமரை மலர்கள் ஒத்த கைகளாலும் வாயாலும் தொண்டு செய்து அதை பார்த்துக்கோ. அதான் அதுக்கு நிகரான பெருமாளோட அந்த உருவத்துக்கு நிகரான மலர்களை ஒத்த கைகளாலும் மலர்களை போன்ற அந்த மெல்லிய கைகளாலும் வாயாலும் தொண்டு செய்து உன்னை வழிபடுவோரின் பின்னே செல்ல அருள்வாயா அப்படின்னு அருள்வாயின் அந்த மாதிரி நீங்க அருள் புரியலன்னா இங்கே நிலைத்து இருப்பதில் குற்றமில்லை. இங்கே இருந்து இங்கே தெரிந்திருப்பதற்கு குற்றமென். அதுல என்ன குற்றம் இருக்கு? அதுல ஒன்றும் குற்றம் இல்லை. இங்கேயே இருந்து அந்த சேவையை செய்யலான்றார் பெருமாள். நம்மாழ்வார் சொல்றார் பெருமாள்கிட்ட. அருமையான பாட்டு. நாளைக்கு அடுத்த பாட்டத்தை பார்ப்போம். தேங்க்யூ.